எந்த மெஷினும் இல்லாமல் எந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் வீட்லேயே நம்ம கடலை எண்ணெயை தயாரிக்க முடியும். எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். ஏற்கனவே நான் பியோரான தேங்காய் எண்ணெயை எப்படி வீட்லேயே தயாரிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம கடலை எண்ணெய் எடுக்கிறதுக்காக நிலக்கடலையை வாங்கிக்கணும். பச்சை நிலக்கடலை அல்லது வறுத்த நிலக்கடலை எதா இருந்தாலும் பரவாயில்லைங்க. பச்சை நிலக்கடலையாக இருந்தால் நல்லது. ஆனால் வெளியே இருக்க தோலோடு இருக்கும் பாருங்க, அது நமக்கு செட் ஆகாது. எந்த கடலையாக இருந்தாலும் ஒரு கிலோ அளவாவது நமக்கு தேவை. அப்போ தான் எண்ணெய் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதை நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி புடைச்சி அதில் இருக்க தோல் எல்லாத்தையும் நீக்கம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை ஒரு கடாயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கடலை சூடாகணும், அவ்வளோதான். அந்த பதம் வர்ற வரைக்கும் வறுத்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிருங்க. இப்போ நல்லா ஆறுனதும் அதை மிக்சி கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கவே பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி டார்க் கலர் வரும். அது வரைக்கும் நம்ம அரைக்கணும். அரைப்படாமல் நின்றுச்சு அப்படின்னா ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அரைக்கலாம். அதனால தப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அப்பப்போ தெளித்து அரைச்சிங்கன்னா அதில் அப்படியே எண்ணெய் பிறண்டு வர்றதை பார்க்க முடியும். இப்போ நான் அரைச்சி எடுத்ததை இந்த டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். டப்பாவில் போட்ட பின்னால் நல்லா விரல்களால் அழுத்தம் கொடுத்து அழுத்தி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா தண்ணியை லேசாக இப்படி தெளித்து விடுங்க. நல்லா தண்ணி தெளித்து அகெயின் விரல்களால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி அப்படியே ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நேற்று நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா சில்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், மேலே பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விரல்களால் ப்ரெஸ் பண்ணாலே உள்ளே இருந்து அப்படியே எண்ணெய் கையில் ஒட்டிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இருந்து கடலை எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று லாங் ப்ராசஸ், இன்னொன்று ஷார்ட் ப்ராசஸ். லாங் ப்ராசஸ் அப்படிங்கிறது டைம் டியூரேஷன் அதிகமாக எடுக்கும். ஆனால் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஷார்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இம்மீடியட்டாக உடனடியாக நமக்கு எண்ணெய் கிடச்சிரும். இப்போ 2 ப்ராசஸையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் ப்ராசஸில் இதை அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு 4 வீக்ஸ் வச்சுட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4 வீக்ஸ் கழித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு மேலே எண்ணெய் நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அகெயின் 2 வீக்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லாவே எண்ணெய் டோட்டலாக பிரிஞ்சு வந்துடுங்க. நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் போட தேவையில்லை. ஸோ இப்போ இதை எடுத்து அப்படியே வைக்கிறதுனா நம்ம வைக்கலாம். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக 6 வீக்ஸ் பேக்கே இதே மாதிரி செஞ்சு நான் அலமாரியில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இமீடியட்டாக எண்ணெயை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற அந்த ஷார்ட் ப்ராசஸையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாட்டிலில் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து வச்சிடணும். ஃபஸ்ட்டு நாள் மட்டும் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து வெளியவே வச்சுக்கலாம். கெட்டு போகாது. ஏன்னா மேலே எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிரும். எப்போவுமே ஊறுகாயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மேலே எண்ணெய் மிதக்கும் போது அது கெடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 6 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். நார்மலாக நம்ம 1 கிலோ கடலையை கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு 1/3 அல்லது 1/5 அந்த மாதிரி ரேஷியோவில் தான் எண்ணெய் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் தான் வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் தான் இதில் எண்ணெய் கிடைச்சிருக்கு. இப்போ நான் எடுத்து அதை ஊற்றுறேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் கலரில் இருக்குது. நார்மலாகவே பியோரான எண்ணெய் அந்த மாதிரி தான் இருக்கும். செக்கில் வாங்குகிற எண்ணெயே சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கண்ணாடி மாதிரி இருக்கிறது ரீஃபைண்ட் எண்ணெய் மட்டும்தான். ஸோ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ எண்ணெய் நமக்கு கிடைச்சிருக்கு, நான் ஊற்றிருக்கேன். ஸோ இது லாங் ப்ராசஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு பாருங்கள். இவ்வளோ எண்ணெய் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சின்ன இதில் இவ்வளோ கிடைச்சிருக்குது. இன்னும் கூட பாட்டிலில் கொஞ்சம் இருக்குது. அப்படியே நம்ம சாய்ச்சி வச்சோம் அப்படின்னா அப்படியே எண்ணெய் இருத்து வந்துடும். அதுக்கப்புறமா அதையும் நம்ம வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வடிகட்டணும் துணியால் அப்படின்னா நல்லா கொஞ்சம் தெளிவாகவே வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நம்ம இமீடியட்டாக கடலை எண்ணெயை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராசஸ்க்காக நான் மீதி இருந்த எல்லா கடலையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதையும் நம்ம ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வரும். பட் இப்போ நான் இமீடியட்டாகவே செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால நான் அப்படியே செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை கைகளால்
ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து விடாமல் பிசையணும். அப்படி பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஆயில் வந்து வெளியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். பிளெண்டர் மாதிரி ஏதாவது இருந்தால் அதுலேயும் நீங்கள் பிசையலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் கைகளால் கூட பிசையலாம். பிசைய பிசைய கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசையணும். 1 கிலோ கடலை அப்படின்னா 100 மில்லி வரைக்கும், அதாவது 1 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணியை வந்து தெளிக்க வேண்டியிருக்கும். தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும். ஒரு 5-6 தடவையாக அந்த 1 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் தெளிக்கணும், பிசையணும், தெளிக்கணும், பிசையணும். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இருக்க இது வந்து பார்க்கும்போது டார்க் கலரில் மாறும். டார்க் கலரில் மாறும்போது தான் எண்ணெய் வந்து வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எண்ணெயோட கலருக்கு அப்படியே வந்து இது சேஞ்ச் ஆகும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து கைகளால் பிழிஞ்சிங்கன்னா உள்ளே இருந்து எண்ணெய் வர்றதை நம்ம பார்க்க முடியும். வச்சு அழுத்தினாலும் பார்க்க முடியும். பாருங்கள், இப்படியே அழுத்த அப்படியே வடிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இதை பார்ப்பீங்க. தண்ணியை வந்து ரொம்ப அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது. அளவான அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா கையில் ஒட்டாது. தண்ணி அளவு கூட போயிடுச்சுன்னா கையில் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்ததும் பிசையறதை நம்ம நிறுத்திடலாம். இப்போ இதில் இருந்து எண்ணெயை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு மெல்லிசான துணியில் வந்து போட்டுக்கலாம். போட்டு நம்ம அப்படியே வந்து முடிச்சு மாதிரி பண்ணி பிழிஞ்சோம் அப்படின்னா அதில் இருந்து எண்ணெய் வெளியே வர்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் பிழிகிறேன் பாருங்கள், சொட்டு சொட்டா எண்ணெய் வருது பாருங்கள். நம்ம அழுத்தி பிழிய கொஞ்சம் நிறையவே உள்ளே இருந்து ட்ராப் பை ட்ராப்பாக எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். மேனுவல் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ் அப்படின்னா நம்ம செய்யலாம். ஏதாவது வைத்தியத்துக்கு பியூரான கடலை எண்ணெய் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி டெய்லி யூஸ்க்கு எடுக்கிறது வந்து சிரமம் தான். கண்டிப்பாக வந்து அதுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருந்தால் தான் எடுக்க முடியும். இதே நீங்கள் 6 வீக்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். டோட்டலாக கொஞ்சம் தான் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கே வந்து எனக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் கிடச்சிருக்கு. அகெயின் வந்து நான் இன்னொரு வாட்டி இதை வடிகட்டினேன் அப்படின்னா பியூரான எண்ணெய் வந்து எனக்கு கிடச்சிரும். சக்கையை வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம். இதை அப்படியே வந்து கொஞ்சம் வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்து கடலை உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்றலாம். கடையில் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது டோட்டலாகவே அவங்க வந்து எடுத்துருவாங்க. ஸோ புண்ணாக்கு தான் நிற்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு 30% தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்போம். மீதி வந்து அப்படியே உள்ளே வந்து இருக்கும். கை பாருங்கள் எவ்வளோ என்னன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். ஆஸ்க் சான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்க வாஷிங் லிக்விட்ல கரை மட்டும் தான் போகுமா? எங்க வாஷிங் லிக்விட்ல கிருமிகளும் சேர்ந்தே போயிடும். சோ துணிகளுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கும் பாதுகாப்பு. ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் ஆட்டோ இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.